ఎవరురా கோபு கோபு யாரு என்ன வேணும்? கோபுவை பார்க்கணும். இன்னைக்கு அவனுக்கு அண்ணாமலை மண்டபத்துல நாடகம் ஏற்கனவே நேரம் ஆச்சுன்னு பரபரன்னு பறந்துட்டு இருக்கான். இப்ப நீங்க பார்த்தாலும் பேசுறதுக்கு நேரம் இருக்காதே. அம்மா நேக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா அவ நாடகம் நடத்துற சபாவுடைய செக்ரட்டரியே நான் தான். ஒரு முக்கியமான விஷயம், இந்த க்ஷணமே அவனை பார்க்கணும். அவன் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கானே. பாத்ரூம்ல தானே, அங்கேயே போய் பேசிக்கிறேன். இந்த பக்கம். சரி கோபு கோபு, நான் தான் பாரத் கல்ச்சுரல் அகாடமி செக்ரட்டரி சாம்பு வந்திருக்கேன். சாம்பு சாரா? எங்க சார் இவ்வளவு தூரம் பாத்ரூம் வரைக்கும் வந்துட்டீங்க? நாளைக்கு நம்ம சபாவில பேபி கோமலவல்லியோட டான்ஸ் ப்ரோகிராம் ஏற்பாடாயிருந்தது. இப்ப திடீர்னு அதை கேன்சல் பண்ண முடியாது ஆயிடுச்சு. ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு தெரியுமோ? நேற்று மத்தியானம் 3:05க்கு பேபி திடீர்னு குமாரி ஆயிட்டா. நாளைக்கு அவன் ப்ரோகிராமுக்கு பயிலா உன் நாடகம் போடலாம்னு கேட்கறதுக்கு வந்தேன். அதான் அப்படி கேட்டீங்களா? சரி, அதை நான் ஆட்டும் பார்க்கலாம். துண்டு துண்டு கொடுங்க. துண்டு துண்டு தானே, நானே தரேன். காரியம் ஆகணுமே. பெரிய சபா செக்ரட்டரினா இந்த கன்றாவி எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. சார், இந்த துண்டுல ஜரிகை எல்லாம் போட்டிருக்கு. இது குளிச்சு ரெடியாகி போட்டுக்க வேண்டியது. நான் துவட்டிக்கு துண்டு கேட்டேன். அப்படின்னா அரைகுறையாவே வெளியே வர போறியா? கிரகச்சாரம். நான் ஹால வெயிட் பண்றேன்பா. அப்போ நாடகம் இருக்கிற அன்னைக்கெல்லாம் இப்படித்தான் காலைல கஞ்சி குட்டிட்டு பறந்து இருப்ப போல இருக்கு. என்ன சார் பண்றது? 5:30 மணிக்கு தான் ஆபீஸ் விடுறான். அதுக்கப்புறம் நாங்க குளிச்சு கிழிச்சு ரெடி ஆகி 6:30 மணிக்கு ஸ்டேஜுக்கு போனா தானே 7 மணிக்கு நாங்க ஃபர்ஸ்ட் பெல் அடிக்க முடியும். ஆமா ஆமா. அம்மா, என்னடா ஆபீஸ் போற கூட இப்படி பறக்க மாட்டேன். என்ன விஷயம்? என்ன விஷயம்? நான் ஆக்ட் பண்ற டிராமா தியேட்டர் ரொம்ப தூரத்துல இருக்கு. திரும்பி வரதுக்கு லேட் ஆகும். அதனால நீ வெயிட் பண்ணாத. சாப்பாடை எடுத்து வச்சுட்டு தூங்கிடு. என்ன போன கண்ணுல பார்க்க கூடாது. இது நாடக போன் சார், ஒர்க் பண்ணாது. டம்மிய அதான் சுத்தி சுத்தி ஆள் காட்டி வர சுண்டு வரல் மாதிரி போயிடுச்சு. அப்ப நானும் வரேம்மா. எங்க உங்க அண்ணன்? அது இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு. இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தாரா? அட பாவி. ஏய் சரியா? டேய், என்னடா என்ன பாவி, என்னடா டவல் கட்டிட்டு இருக்கற? ஆமா, இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன். உனக்கு என்ன ராஜா விட்டு கண்ணு குட்டி? ஆயா ஸ்கூட்டர்ல ஏறி வந்துருவேன். நான் பஸ் பிடிச்சு வர வேணாமா? அதான் வந்துட்டேல. இது என்ன சோப்பு வளம்புற மாதிரி? போய் குளிடா போடா. இல்லடா, குளிச்சிட்டு கிளம்பலாமா இல்ல குளிக்காத கிளம்பலாமான்னு சின்ன கன்ஃபியூஷன். ஜோசியர் கேப்பமா அரஞ்சு என்ன தெரியுமா? அங்க ஆடியன்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்திருப்பாங்கடா. நம்ம ட்ரூப்புக்கே நீ தான் இன்சார்ஜ். நீயே 6:45 போனேன்னா எப்படா உருப்படும்? 7:45 அண்ணன் உன்னை மேடையில நிக்க வைப்பேன். லேட்டா வந்தது கூட ஜனங்க மறந்துடுவாங்க. போய் குளிடா. நீ குளிச்சாச்சா? சத்தியமா குளிச்சேன். சாம்போயர் கூட பார்த்தாரு. வேணா கேட்டுப்பாரு. இதுக்கெல்லாம் அவரை போய் கேட்கணுமா? நீ குளிச்சா நான் குளிச்ச மாதிரி. நீ வேற நான் வேறையா? 20 நிமிஷம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அம்மா 2 காஃபி. வேணாம், 1 போதும். கோபண்ணா, உங்க போட்டோ ஒண்ணு வேணும் கையெழுத்தோட. எதுக்கு? எங்க இன்ஸ்டியூட்ல ஒருத்தி இருக்கா, அவ உங்க விசிறி, அவளுக்காக. எனக்கு விசிறி எல்லாம் வேற இருக்காங்களா? பேரு என்ன? பால குச்சலாம்பாள். சரி, வயசு என்ன இருக்கும்? 46. ஏன் உங்க அண்ணன் போட்டோ கூட வீட்டுல இல்லன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ஒட்டி வச்சிருப்பாங்க. அம்மா காஃபி. டேய், ஒரு காஃபி போதுன்னு நீ மட்டும் குடிக்கிற? இப்பதான் நீ சொன்ன. நீ வேற நான் வேறயா? நான் குடிச்சா என்ன, நீ குடிச்சா என்ன? சரி, குடிச்சு சீக்கிரம் வாடா. என்னன்னா ஓசிக்காக்கெல்லாம் வர நேரம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து ஊச்சி வை. ఎవరయ్యా సెక్రటరీ? வணக்கம்மா. நான் தான் செக்ரட்டரி. என்ன வேணும்? చెప్పుతాను. ఇప్పుడు నాటకத்துல హీరోయినా నడిக்குது பாரு, శ్రీశ్రీ. అది నా பொண்ணு. நான் பொண்ண சினிமாவில ஹீரோயினா புக் பண்றதுக்கு 4 ப்ரொடியூசருங்க வர்றாங்க. அவங்களுக்கு ஃப்ரண்ட் ரோல 4 சீட்டு காவாலி. இவ்வு உன்னை பத்தி எனக்கு தெரியாது. 15 வருஷமா சபா செக்ரட்டரியா இருந்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் உன் பொண்ண ஒரு படத்துல துண்டு வேஷத்துக்கு கூட எவனும் கூப்பிட்டது இல்ல. காம்ப்ளிமெண்டரி டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு போய் வெளியே வைக்கிறிய బాచో. என்னன்னா ఏం చెప్తావ్? బాచు చెప్తాను. చెప్తావు. నేనెవరు తెలుసా? బెట్టకుండా భీమేశ్వరరావు గారు డ్రామా పార్టీలో నేనుదా స్టేజ్ ఎல்லாம் கூட்டிட்டு இருந்தியே. ఊరికే ఉండయ్యా, నేనుదా హీరోయిన్. ஐயோ, భీమేశ్వరరావు என்னன்னா కంపెనీ க்ளோஸ் பண்ணிட்டானா? ఎలా తెలిసింది? కంపెనీ క్లోజ్ చేసి లైఫ్ పూరా నన్నే హీరోయినా చేసుకున్నారు. கர்மண்டா. பாச்சோ கொண்டா, அப்படி மொத்தமா அம்மா கையில கொடுத்துருவோம். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே கூப்பிட்டு நன்னா பாருங்க. இதுல எத்தனை உந்தி? என்ன ஆரம்பிச்சேன்னா டிராமா முடிஞ்சிடும் சீக்கிரமா. யார் யார் நாடகம் நடத்துறது? நான் தான். வணக்கம். வணக்கம். நாளைக்கு பேர் என்ன? மகாபாரத்தில் மங்காத்தா. நல்லா இருக்குமா? இன்னைக்கு மெட்ராஸ் சிட்டிலேயே இதான் பெஸ்ட் நாடகம். அப்படியா? யார் யார் நடிக்கிறா? நம்ம பொண்ணு ஸ்ரீ ஹீரோயினும், తర్వాత அந்த கோபு பாபு. எல்லாம் சினிமாவில் நடிக்கிறோங்களா? சினிமாவுல நடிப்பாங்க. என்ன ரேட்டு? என்ன உள்ளூர்ல 1000 ரூபாய் கொடுக்குற? ఉండండి. ఎందుకు?
அது ஒண்ணு இல்ல, என் ஊரு காட்டுமன்னார் கோயிலு. நான் ஏன் வந்தேன்னா, மெட்ராஸ்ல பொழப்பு தேடி வந்தேன். ஏதாவது சீன் எடுக்கிற வேலை இருந்தா நல்லா இருக்கும். மணியன், ஐயோ 6:45 எல்லாம் ஒன்னாலதான் எழுது. இந்த லட்சணத்துல குளிக்காம வேற வந்திருக்கேன். நான் என்ன ஆக போதோ. ஐயோ, என்னப்பா சுருதி சேர்க்கறீங்களா? டிராமா முடியறதுக்குள்ள சேர்த்துருவீங்கல்ல? சொல்லுங்க பாய். நான் பாய் இல்லடா, வியாசர். வியாசர் சொல்லுங்க வியாசர், மகாபாரதத்தை எழுதிடுவோம். இத்த மாதிரி மகாபாரதம் நடக்கிறான் இல்லே, நான் சொல்றான் இல்லே. ஆமா, உங்க வார்த்தையே சரியில்லை. மகாபாரதம் எங்கிறது சரியா இருக்க போகுது? அதுக்கு இல்லப்பா, மகாபாரதத்துல சகுனிய பகர ஆட சொன்னா யாரோ 2 பேர் வந்து மங்காத்தா ஆட விட்டுட்டாங்க. மங்காத்தா. மங்காத்தாவா? பறக்காத. போடு 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 போடு. எல்லா விதமான சூதுக்கு தயாரா நீங்க? எந்த விதமான சூதுக்கும் நான் தயார். சூதாட்டத்துக்கு பேர் போனவர் என் மாமன் சகுனி என்பது உங்களுக்கு தெரியாது போலும். இந்த சரித்திர நாடகத்துல இதான் ஒரு கலாட்டா. டயலாக் விட்டா சிரிச்சே மழுப்பிடுவீங்களா? வாங்க வாங்க விளையாடலாம். இதை எப்படி ஆடுவது? குந்திக்கிட்ட விளையாடணும். குந்தி தேவிக்கு இந்த விளையாட்டு தெரியாதே. யோ, குந்திக்கிட்டா இப்படியா? குந்திக்கின்னு மறந்து கொண்டு தமிழே தெரியாது இந்த பசங்களுக்கு. கலியுகத்தை சேர்ந்தவர்கள் நம்மை மிகவும் கஷ்டப்படுத்துகிறார்கள். யோ, அப்படி என்னையா கஷ்டப்படுத்திட்டோம்? நீ இது மாதிரி உட்கார்ந்ததே கிடையாதா? என்ன பந்தயம்? நாடு, நகரம், வீடு, வாசல், 100 சகோதரர்கள், ஏன் என் மாமன் சகுனியும் பணயமாக வைக்க நான் தயார். உருவிக்கே என்றால்? ஐயோ, உருவிக்கு என்ன எடுத்துக்க அத்தை இருந்தாலும் தமிழே தெரியாது போல இருக்குது. என்ன நம்பரு? இதில் 6 என்று இருக்கிறது. இது கூட தெரியுமா உனக்கு? சூதில் மன்னன். போடு 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 போடு. உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே உள்ளே வெள்ளே 6. மாமா காளி மாமா காளி மாமா காளி. தோற்றேன், எல்லாவற்றையும் இழந்தேன். தர்மப்படி நான் உங்கள் அடிமை. அப்ப கொடுத்துரு. தர்மராயன் சார் வாங்க, நீங்க தான் இனிமே அஸ்தினாபுரத்துக்கு ராஜா. இந்தாங்க, ஏறி அந்த சிம்மாசனத்துல குந்துங்க. மந்திரி, மாதம் மும்மாறி பொழிகிறதா? ஏறி உட்காந்து 1 நிமிஷம் கூட ஆகல, மாதம் மும்மாறி போயுதா? சோமாரி. ராஜா நான் அப்படித்தான் கேட்கணும். யாரங்கே யாரங்கே? கிரீடத்தை தூக்கிட்டு பாரு, தெரியும். நீதானா? நாட்டியம் ஆரம்பமாகட்டும். நாட்டியம்மா. చల్ మొగన రంగానికి నాకు జోడి కలతను కదరా. என்ன நீங்க வந்துட்டீங்க? పాపాకు திடீர்னு உடம்பு சரியில்லை, అందుకే నేను వచ్చాను. అడ్జస్ట్. என்ன உடம்புக்கு? చల్ మొగన రంగానికి నాకు జోడి కలతను కదరా 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 కదరా. என்னடா ஒரு வயசு இல்லாம இதுக்கெல்லாம் கூட கை தட்டுறாங்க? ஒரு நேரம் தான். சரி, நாளையில இருந்து இதே ரெகுலர் ஆக்கிடுவோம். சரி, இப்ப இவங்க யாருங்கிறது? அவங்கதான் திரௌபதி. திரௌபதி, துரியோதனனை திருப்தி செய். ఏం చెయ్యాలి? దూర మౌనభంగము. అది అందుకే రారా నా కొడుక్క. சரிங்க, நம்பேண்டி. దుర్యోధన கர்ணா, ఎందుకురా? ஆமா, நீ சாயந்தர டிராமா எங்கடா? உதப்பேன். எத்தனை வாட்டி சொல்றது? நடிகர் சங்கத்துல. சரி, டிராமா எல்லாம் ரெடியா? ஏன்? இல்ல ஒரு உருப்படி தேராது போல் இருக்க. யாரு? இந்த நடிகை ஸ்ரீஸ்ரீ வீட்டுக்கு போயிருந்தேன். அவ அம்மா ரோஜா தேவி சொல்லிட்டா. டேய், அறிவு இருக்காடா உனக்கு? நம்ம ட்ரூப்புக்கு அதெல்லாம் எதுக்குப்பா? அரஞ்சனா தெரியுமா? லேடி ஆர்டிஸ்ட் வீட்டுக்கெல்லாம் போய் நின்னு ட்ரூப் பானத்தை வாங்காதேன்னு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். என்ன நீங்க என்ன ரொம்ப மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்க. நான் வேணும்ட்டே அவ வீட்டுக்கு போனேன். என் வேலை உனக்கு தெரியும். சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வேலை. ரோடா அலைஞ்சேன். இன்னைக்கு மத்தியானம் எக்கச்சக்க தாகம்னு ஏதோ ஒரு கதவை தட்டினேன். கதவை திறந்தா உள்ள இருந்து ரோஜா தேவி வர. இன்னைக்கு சாயங்காலம் லேடி ஆர்டிஸ்ட் என்னடா பண்றது? என்ன பண்றது? கைவசம் ஒரு அட்ரஸ் இருக்கு. செவ்வந்தின்னு ஒரு அம்மா, நம்பர் 17 தசரதபுரம் அடையாறுல குடியிருக்காங்க. சிங்கப்பூர்ல பெரிய கோடீஸ்வரியா. ஒரு 4 பொண்ணுங்களோட இங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அதுல ஒண்ணு நம்ம டிராமாக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா தொழில் சுத்தமா இருக்கும்னு தோணுது. என்னடா கோடீஸ்வரிங்கிறான்? அழகா இருந்தாலும் இருப்பா. பணமும் கொடுக்க வேண்டாம். சரிப்பா, 2 காபி வர. நீயே குடிச்சிருக்கா?
போங்கடா போங்க. கோடீஸ்வரின உடனே ஒரு அலைச்சல. அவ செவந்தி இல்லடா, செலந்தி. செமிக்க மாட்ட போறீங்க. அவ கோடீஸ்வரி தான், ஆனா கோடி பணத்தொகையால இல்ல. ஏன்பா இங்க இந்த தசரதபுரம் எங்க இருக்கு? தசரதபுரமா? ஆ. அதான் ராமர் லட்சுமணர் கனகா வந்துக்கிறீங்க. படா குஷி தான் போல இருக்குது. குஷி குஷிக்கிறேன். ஆமா, அங்க யாரு வீட்டுக்கு போனா? செவன்டீன் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு 4 பொண்ணுங்க. ஐசாலங்கடி கில்லடிக்க மாட்டீங்க. கரெக்டான ரூட்டுக்கு தான் வந்துக்கிறீங்க. தா உன் வண்டி அப்படி ஓரம் கட்டிட்டா நம்ம வண்டியில வந்து குந்தியா அந்த ஸ்பாட்லயே தள்ளி விடுறான். அள்ளி விட்டுறியா? ஏன் உங்க வீடு பள்ளத்துல இருக்க? வண்டியை ஓரம் கட்டிட்டு வா நீ. ஏன் வண்டி என்ன ஸ்கூட்டர் போதா? புரியாத ஆளாகிறியா? இந்த வண்டியில போல பாக்க போலீஸ் பிடிச்சிக்காதா? போலீஸ் கிளீஸ்னா ராம போட்டா ஏன் போலீஸ் பிடிக்கிறான்? இத பாருப்பா, நாங்க லைசென்ஸ் வாங்கி தான் இதெல்லாம் செய்யறோம். அடங்கோப்புறானா, இதுக்கெல்லாம் கூட லைசன்ஸ் கொடுக்குறாங்களா இப்ப? அப்படின்னா நாளைக்கே நானும் ஒண்ணு வாங்க வேண்டியதான். ஓஹோ, நீங்களும் டிராமா சம்பந்தப்பட்டவரா? அங்க நடக்காத டிராமாவா? வந்து பாரு மச்சி, எல்லா மொழியிலயும் நடக்குதுவா. தா சின்ன மச்சி ஏறு மேல. தா நீ வா, வேலை ஈஸியா முடிஞ்சிடும். வா பெரிய மச்சி வா. வா வா வா, இதான் நம்ம செவந்தி அக்கா வீடு மச்சி. பாவம், இவ்வளவு தூரம் அலைஞ்சு வீடெல்லாம் காட்டிருக்கீங்க. சேஞ்ச் இருக்கடா, சில்லற இருந்தா கூட. பாரு, கஸ்டமர் கிட்ட கை நீட்டி காசு வாங்கினா அக்கா கோவிச்சுக்கும். மாச கட்சியில மாமூல மொத்தமா கணக்கு போட்டு குத்துறோம். யகா செவந்தி அக்கா கிராய்க்கு வந்துக்குதுவா. என்னடா பாத்தியா? கவனிச்சிக்கா கவனிச்சிக்கா. ஸ்கூட்டர் பாத்துங்க. நான் ஓட்டினேன் கிராக்கிக்கு. ஏன்டா நிக்கிறீங்க? உட்காருங்கடா. யூ see, நாங்க சிங்கப்பூர் செவந்திய பார்க்க வந்திருக்கோம். நான் தான் செவந்தி. சிங்கப்பூர்ல இருந்து எப்போ வந்தீங்க? சிங்கப்பூரா? நான் மயிலாப்பூருக்கே போனதில்ல. இந்த வீட்டு படியே தாண்டது கிடையாது. சிங்கப்பூர்ல இருந்து அடிக்கடி கப்பல்ல வர கஸ்டமர் எல்லாம் எங்க வீட்டுல தான் தங்குவாங்க. அதனாலதான் நான் சிங்கப்பூர் செவந்தி ஆயிட்டேன். தொடர்ந்து வைக்கமா இருக்கு. உட்கார்றா. இங்க ஏன்டா நிக்கிற? நீ உட்கார்றா. ஐயோ, நாங்க இங்க எதுக்காக வந்திருக்கோம்னா, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதா? நான் எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், ரோஜா மல்லி முல்லை இருவாட்சி எல்லாரும் வாங்கடி. வந்திருக்காளுங்க, பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதுல யாரு நடிப்பாங்க? நடிக்கிறதா? அதாவது நாடகத்துல யாரு நடிப்பாங்க? நாடகமா? என்னடா சொல்லவே இல்லை. அதான் சொரேன்னுடா. வேமா நீங்க அந்த மாதிரி கேவலமான தொழிலுக்கெல்லாம் நாங்க போறவங்க இல்ல. பாருங்க, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்க. நாங்கெல்லாம் அமெச்சூர் டிராமா ஆர்டிஸ்ட், தொழில் முறையில் இல்லாத நடிகர்கள். தொழில் முறை தெரியாத பசங்க? ஐயோ அப்படி இல்லைங்க. ஆமாங்க, இந்த வீட்டுல நடிகைகள் இருக்கிறதா சொல்லி யாரோ தப்பா அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. அட்ரஸ் கொடுத்தவ யாரு? வாசு. வாசு நாங்க வரோங்க. வரியா? துட்ட வச்சுட்டு போ. துட்டா? துட்டு இருக்குங்க. துட்டு எதுக்கா? அடே துலுக்கானா? யகா என்ன சொல்றானுங்க? கோயந்த பாத்துங்க. போயிட்டு வரோம்னு சொல்றாங்க. தகராறு பண்றானுங்க. ஏண்டா டாய், அக்கா கேட்காதுக்கு முன்னே எல்லாரும் கைட்டிட்டு போவாங்க துட்ட. நீ என்னடா? இல்லைங்க, நாங்க சும்மா வந்து இங்க நின்னு அந்த பொண்ணுங்களும் வந்து நின்னாங்க, பார்த்தோம், அவ்வளவுதான். இதுக்கு எதுக்குங்க? பாத்தீங்க இல்ல, அதுக்கே கக்குடா துட்டு. பஸ் ஸ்டாண்டு போனா கூட தான் பொண்ணுங்க நிக்கிறாங்க, காசா குடுக்குறோம். என்னடா ராங்கா பேசுற? அக்கா உன்னை பஸ் ஸ்டாண்டுக்கு ராக்கின்னு சொல்றான் பாத்தியா? உங்ககிட்ட இருக்கிற சில்லறை எல்லாம் கொடுத்துட்டு போயிடுவோம். இங்க நாங்க வருவோம்னு எதிர்பார்க்கல. 40 பைசா தான் இருக்கு. இதை வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டுருவீங்களா? அண்ணே கோச்சுக்காதீங்கண்ணே. ఒరే కుర్పాని நம்ம பாப்பாக்கு பாகவை மேக்கப் ஏமி? உன் தொழிலுக்கு நான் வரேனா? நம்ம தொழிலுக்கு நீ ஏன் வர? உட்காரு. மேக்கப் பாகவைரா? ஆமா, பாப்பாக்கு தெலுங்கு படம் ஷூட்டிங், இன்னைக்கு டிராமாவுக்கு மேக்கப்புக்கு வராதுன்னு சொன்னாங்களே. షూటింగ్ ఉంది, అక్కడ హీరో బాగలేదు, నాకు పిడికలే, అందుకే షూటింగ్ క్యాన్సిల్ చేస్తాను. நான் வேற விதமா கேள்விப்பட்டேனே. ఏం కేల్పెట్టావు? మేకప్ వేయి. ஐயோ ஐயோ அடிக்கிறாங்களே. ஐயோ அடிக்கிறாங்களே. కొట్టకు ఉండమ్మా, ఉండు ఉండు. ஐயோ ஐயோ கடை பண்ண போறா. ஐயோ ஐயோ ఎందుకు కొడతారు? என்ன செஞ்சா தெரியுமா? உங்களுக்கு பதிலா வேற நடிகையோட அட்ரஸ் குடுறானா, சபப்பு விளக்கு வேறையா காமிச்சிட்டாங்க எங்களை.
மரியாதையோட போய் அண்டர்வேரோட திரும்பி வந்தோம் நாங்க. ஏய் சீக்கிரம் போட, போய் மேக்கப் போடு. இந்த சேரை விட்டு மூஞ்சிக்கு மட்டும் மேக்கப் போட்டு அனுப்புங்க பாய். ராமனுபு ரா. யாரவன் ரமணு? வாசு பையா, என்ன பாய்? அந்த அட்ரஸ் எங்க இருக்குது? பாபு மேக்கப்புக்கு வா. ஒழுங்கா 4 சீனி வளராம பேச, அப்புறம் தரேன். சொந்தா, என்னடா இன்னும் மேக்கப் போட்டுக்கிட்டு கதகளி ஆட போற நீ? டேய், வெளியூர் ப்ரோகிராம் ஏதாவது இருந்தா முன்னாடியே சொல்லிடுறேன். என்ன லீவு கிடைக்கிறது கஷ்டமா இருக்க? கஷ்டமா? எங்க ஆபீஸ் மேனேஜர் ஒரு பஞ்சாபி, டிராமான்னா கியாகன்னு கேக்குறான். அவன் எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர்ல அனுப்பிடலாம்னா அவன் என்ன அனுப்பிடுவான் போல் இருக்கு. சரி, அப்புறம் இருக்கட்டும். ஜிகே ஏற்கனவே பாதி பாட்டில் குடிச்சிருக்கு, டிராமா நடக்காது. மீதி பாட்டில ஒளிச்சு. எவாபரேட் ஆயிடுச்சா? இந்த மேக்கப் கல டிராமா கேன்சல். என்னடா அது? செக்ரட்டரி கிட்ட பணம் இல்லையா, நாளைக்கு தரேங்கறாங்க. எப்படி நம்புறது? ఏమేమి దుడ్డు లేదా? దుడ్డు లేదంటే நம்ம பாப்பா இட்டு செய்யாதுப்பா. மேக்கப் கலக்கிற தேங்காய் கொண்டா குர்பானி. இருப்பா நீ. எதுக்கா மேக்கப் கலக்குறீங்க? என்ன அது விளையாட்டு? దుడ్డు లేదంటే யார் சொன்னா? బాబు గారు చెప్తారు కదా. ஏன்டா చెప్పినా? எவன்டாம செக்ரட்டரி? நான் தாங்க செக்ரட்டரி. ஓ சாரி. నువ్వా? డబ్బు లేదా? சும்மா இருக்க மாட்டீங்க. என்னாச்சுங்க? ஏதோ கலையார்வத்துல உங்க டிராமாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆ. டிக்கெட் எல்லாம் வித்து போச்சுங்க. ஆ. பணத்தை கொடுக்காம எங்கேயோ போயிட்டான். வேணா இந்த செயினை வச்சுங்க, நாளைக்கு பணத்தை கொடுத்து திருப்பி இந்த வாங்கிக்கிறேன். பாருங்க, దేమి ఒరిజినలా డూప్లికేటా? கொடுங்க நீங்க. ஏங்க, பணம் இல்லாம எதுக்குங்க நாடகம் எல்லாம் நடத்த வர்றீங்க நீங்க? అడుగు బాబు. என் பேர் கோபு. గోపు. இந்த டிக்கெட் வித்தவன் இப்படி என்ன அநியாயமா மோசம் பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். சரி, நீங்க எதிர்பார்க்கல. நாங்க இப்ப டிராமாவை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஐயோ, என் மானமே போயிடும் சார். அது போட்டோம். நாளைக்கு நீங்க பணத்தை கொடுப்பீங்கிறது என்ன நிச்சயம்? அப்படிலாம் இல்ல சார். யூ நோ ஐ அம் a very decent lady. எப்படியாவது இந்த நாடகத்தை நடத்தி கொடுக்க சொல்லுங்க சார். வேணா உங்க கால்ல வேணாலும் விழறேன். ஐயோ, இருங்க, நான் உங்களை நம்புறேன். నే నంబలేదు. కుర్బానీ తేంగన కొండా. சும்மா கத்தாதீங்க. உங்களுக்கு வேண்டியது சம்பளம் தானே? అవును. இந்த ஆபீஸ் சம்பளம், இந்த பர்ஸ் நிறைய இருக்கு, இதை வச்சுங்க. இவங்க எல்லாம் நான் ஃப்ரீ ஆக்ட் பண்ண சொன்னா கூட பண்ணுவாங்க. நீங்க தான் அதெல்லாம். டேய், இந்த பாருங்கடா, நாடகம் கேன்சல்ங்கிற வார்த்தையை சும்மா அப்படி ஈஸியா தூக்கி போடாதீங்க. அங்க 1000 பேர் காசு கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கானே, அவன் ஞாபகம் வச்சுங்க. என்ன காரணமா இருந்தாலும் நாடகம் நடந்தே ஆகணும். நானே செத்து போயிட்டேன்னு வச்சுங்க, என் பாடியை தூக்கி போட்டு நாடகத்தை நடத்தணும். தெரியுதா? அப்படியெல்லாம் చెప్పొద్దు బాబు. அது சரி, நீங்க பணத்தை எண்ணுங்க. நாடகம் நடக்கு, நீங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. இந்த குடிப்பழக்கம்லாம் எந்த குடிப்ப? ஐயோ ஜிகே, పాటలు బాగుందే. ఏమిది? హేవర్డ్స్. అవును. ఒరేయ్, తీసుకోరా. படுத்துடு. இன்டர்வல் வாங்கி చెప్పు. డబ్బు డబ్బు డబ్బు. எந்த ரசிகனோ ரசிகையோ திட்டி எழுதவே இல்ல பத்தியா? இந்த லெட்டர் படி. உங்கள் நாடகத்தில் நீங்கள் அம்பிகாபதியாகவும் ஸ்ரீ ஸ்ரீ அமராவதியாகவும் நடிப்பதற்கு பதிலாக ஸ்ரீ ஸ்ரீ அம்பிகாபதியாகவும் நீங்கள் அமராவதியாகவும் நடித்தால் நன்றாக இருக்கும். இங்கனம் உங்கள் அபிமான சுப்புலட்சுமி. இதுல என்ன அபிமானம் வேற? திட்டுறதெல்லாம் திட்டிவிட்டு. ஹலோ. ஹலோ, வாங்க, பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? சே, தப்பா நினைக்காதீங்க. அவன் பண விஷயத்துல கொஞ்சம் பறக்காவட்டி. டிராமா பணம் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? ஒரு ஆர்கனைசேஷன் நல்லா நடக்கணும்னா இப்படி கராரா இருக்க வேண்டியதுதான். எல்லாம் நான் எண்ணிக்கிறேன், கொடுத்துருங்க. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? சரி, வாங்க. நான் போறேன். நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்ககிட்ட கொஞ்ச நாள் பேசலாம்னு நினைக்கிறேன். எங்கிட்ட என்ன பேசணும்? நான் வந்து ஒரு ரைட்டர். சில நாடகங்கள்லாம் எழுதி வச்சிருக்கேன். அடடே, வாங்க உட்காருங்க. இருங்க இருங்க. சார் சார் உட்காருங்க. நீங்க? நாங்க இங்க தரையிலே உட்காந்துக்கிறோம். நாடகத்தோட பேருங்க காக்கா கடி. பரவாயில்ல, இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சுக்கலாம். ப்ரோ பைட். நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் சுருக்கமாவே சொல்லிடுங்க. இந்த நாடகத்துல பாருங்க, எடுத்த உடனே நம்ம சிங்கப்பூர் துறைமுகத்தை காட்டுறோம். அதுல ஒரு கப்பல் ஆயிரக்கணக்கான பிரயாணிகளோட சங்கு பிடிச்சுக்கிட்டு புறப்படுது. அதையும் காட்டுறோம். நம்ம ஊர் டிராமா ஸ்டேஜ்ல கப்பல் சங்கு பிடிச்சிட்டு புறப்படுறத காட்டணும்டா. சங்கு மாத்திரம் தான் பிடிக்கலாம். அந்த கப்பல் போய்கிட்டே இருக்குதுங்களா? கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு பெரிய திமிங்கலம் வந்து அந்த கப்பலை முட்டுது, மோதுது, கடிக்குது. சுத்தம். இப்ப திமிங்கலத்துக்கு வந்தாச்சு. நீ திமிங்கல வேஷம் போட்டு. நீ கப்பலா? எப்பவும் மெயின் ரோலே கேப்பிய. சொல்லுங்க. கொஞ்ச தூரம் போன உடனே பாருங்க, ஒரு சுமார் 1000 அடி உயரத்துல இருந்து ஒரு ஆள் பாராசூட்ல இருந்தபடி ஒரு குண்டை தூக்கி கப்பல்ல போட்டாங்க. சும்மா அந்த கப்பல் தூள் தூள் வெடிச்சு போச்சுங்க. ஜனங்கள்லாம் அப்படியே தண்ணியில தத்தளிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர். இந்த தத்தளிக்கிறது மேடையில் நடக்குதா இல்ல ஆடியன்ஸ் பக்கம் நடக்குதா? ஆனா இதுல பாருங்க, 2 பேர் மட்டும் சாகலங்க. ஒண்ணு அந்த குண்டு போட்டவன், இன்னொன்னு அந்த கப்பலோட கேப்டன். குண்டு போட்டவன் சொன்னா, கேப்டன் நான் தான் குண்டு போட்டேங்கிறதுக்கு சாட்சி இல்லன்னா. உடனே கேப்டன் சிரிச்சான். இதோ பாருடா, சாட்சியா இல்ல, ஆகாயத்தை பார் அப்படின்னு சொன்னான். யாருங்க? மகாவிஷ்ணுவா? காக்கா.
காக்காவா? இந்த காக்கா பாருங்க கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லுதுங்க குண்டு போட்டவன் அவன் டேய், நான் வரேன்டா. என்னங்க ஏங்க குதிக்கிறாரு? ஐயோ டேய் கோபு, டேய் வாடா, கதை சொல்ல மாட்டாங்கடா. பின்ன என்னடா மாடியில உட்கார்ந்து இந்த மாதிரி கதையெல்லாம் சொன்னா டெம்டேஷன் தாங்க முடியல, குதிச்சுட்டேன். நீங்க முன்ன பின்ன நாடகம் பாத்துருக்கீங்களா? எங்க ஸ்டேஜ் இவ்வளவு பெருசுதான் இருக்கும். இதுல திமிங்கலத்தையும் கப்பலையும் நாங்க எப்படி கொண்டு வரது? போ சொல்றேன் அவங்கள. கொஞ்சம் இருக்க அறிவு இருக்கா உங்களுக்கு? போங்க. ஐயோ ஏங்க இப்படி திட்டாரு? ஆமா அப்படிதாங்க, லோ கிளாஸ். எவ்வளவு லோ கிளாஸ் பாருங்க. நீங்க நல்லா தான் கதை சொன்னீங்க. எனக்கு ஒரு நல்ல காக்கா கிடைச்ச உடனே உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அதுக்குள்ள இந்த மனுஷங்க ஆக்ட் பண்ற மாதிரி ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க, போடலாம். இது பாருங்க இந்த கதையோட பேர் நண்டு ஊருது நரி ஊருதுங்க. இதுல ஹீரோ தாங்க டியூயல் ரோல். நண்டும் அவர்தான் நரியும் அவர்தான். ஐயோ ஐயோ, என்ன அநியாயம் பண்ணிட்டீங்க. உயரத்தை பார்த்தாலே பயப்படும், அவனையே குதிக்க வச்சுட்டீங்களே. நீங்க அப்படியே போயிடுங்க அந்த பின்கட்டு வழியா. ஐயோ வேணாம், அங்க அம்மா இருக்காங்க, இப்படியே வந்துருங்க. ஏண்டா இவகிட்டயா கதை கேக்குற?